சில இடத்துல சில ஏரியாவில் திருடுன்னு சில பேர் பேர் எடுத்துருவாங்க. பேர் எடுத்துருவானா அந்த அந்த ஏரியாவில் திருட்டு போயிருக்கான், அவன் செஞ்சே இருக்க மாட்டான். போலீஸ்காரன் யாரை பிடிச்சிட்டு போயிடுவான், அவனை தூக்கிட்டு வாண்டுவான். எங்கடா வச்ச? வைக்கவே இல்லைங்க. ஒத்துக்க நானும் செஞ்சேன்னு ஒத்துக்க, ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்டா, நானும் செஞ்சேன்னு ஒத்துக்க, நான் ஜாமீனில் வர ஏற்பாடு செய்கிறேன் அப்படி இப்படி அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவன் தட்டில் கொடுக்காசை முடிச்சிருவாங்க. நம்ம நாட்டு போலீஸ் பண்ணுற வேலை. அப்ப இந்த குற்றங்கள் நடந்தா எப்படி வேணா ஒருத்தர் தலையில போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணி முடித்து விடுகிறார்களோ அதை அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இதை செய்யறாங்க. இதனுடைய விளைவு என்ன? இதனால் ஏற்படக்கூடிய மக்கள்கிட்ட ஏற்படக்கூடிய கசப்பு எப்படி இருக்கும், கருத்துருவாக்கம் எப்படி இருக்கு? முஸ்லிம்னா பயங்கரவாதி, முஸ்லிம்னா தீவிரவாதிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உண்டாக்கப்படும். அப்ப இவ்வளவு மேட்டர்களை வைத்து நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, முஸ்லிம் தான் குண்டு வச்சாண்டு இவன் சொல்வதற்கு இந்த ரெண்டு சம்பவம், ரெண்டுக்கும் காரணம் இருக்குது. சும்மா சும்மா குண்டு வைக்கிற கிறுக்கம் கிடையாது. அவன் எதுக்கு வைக்கிறான்? எங்க எல்லாரும் கைவிட்டு அம்போன்னு நிக்கக்கூடிய நேரத்தில் 4 கிறுக்கனு கோவம் வந்து செய்யத்தான் செஞ்சான், இல்லைன்னு நாங்க சொல்லல. அதுக்காக நாட்டில் எது நடந்தாலும் அவன் தான் செஞ்சானா? நீ நிரூபிச்சிருக்கிறியா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நம்ம மேல குண்டு வெடிப்பு விஷயத்தை போடுறாங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு அடிப்படை நீ பார்க்கணும். இந்த கோயமுத்தூரை வச்சுக்கிட்டு மும்பையில் 1993 குண்டு வெடிப்பு இருக்குத, அதை வைத்துக் கொண்டு நாட்டில் எது நடந்தாலும் முஸ்லீம் சொல்றியடா. இந்த சங் பரிவார கூட்டம் எத்தனை கேஸ்ல மாட்டுச்சு? நீ எங்களை 2 கேஸ்ல மாட்ட வச்ச முஸ்லிமா? இந்த சங் பரிவார கும்பல் எத்தனை வழக்குல குண்டு வைத்து விட்டு கையங்களவுமாக மாட்டி பிடிபட்டு கைது செய்யப்பட்டு சின்னதா ஒரு காலம் பத்திரிகை பேப்பர்ல நியூஸ் ஆகலாம் வந்து செஞ்சிச்ச. உன் சந்தேகம் ஏன் அவன் மேல திரும்பல? சங் பரிவாரம் இந்த நாட்டில் உள்ள அவ்வளவு 40 குண்டு வெடிப்பையும் செஞ்சது யார் என்று சொன்னால் பகிரங்கமாக தெல்ல தெளிவாக நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். சங் பரிவாரம் தான் செஞ்சது. இந்துத்துவா சக்திகள் தான் இந்த 40 குண்டு வெடிப்பையும் சேர்ந்த 2 குண்டு வெடிப்பு வேண்டுமானால் முஸ்லிம் செய்தான், ஆத்திரத்தை நீ ஊட்டிய காரணத்தினால் செய்தானே தவிர இந்த 40ஐயும் செய்தது யார் தான்? சங் பரிவாரம் தான். இதை நாங்கள் ஊகமா கூட்டாம்போக்குள்ள சொல்லல, அவ்வளவு ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்கிறோம்.